உதயநிதி ஒற்றை ஆளாக ஒடிசியஸ் போல அந்த படைகளை வழிநடத்தி வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். குறைந்தது முயற்சி செய்ய வேண்டும். வீட்டுல கவுந்து வச்சு ஹேங்கோவர்ல பொழுதீனிக்கும் தூங்கின்னு இருந்தா நீங்கள் எப்படி வழிநடத்த போகிறீர்கள்? கே நேரு ஆகட்டும், தென்னரசாகட்டும், அல்லது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாகட்டும், இவனை எல்லாம் நம்பி நினைப்பார்களா மாட்டார்களா? உங்க அப்பா இருந்தாருன்னா கதை வேற. நீங்க தூங்குங்க வீட்டுல எப்பவும் போல. உங்க அப்பா இல்லாதப்ப நீங்க தானே தலைவர். சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் நீங்க தாங்க திமுக தலைவர். வெளில விடுங்க, நீங்க தானே தலைவர். தலைவர் லீவ் போட்டு ஊட்ட தூங்கினா எவ்வளவு நம்பிக்கையோட நான் சொன்னேன், உதயநிதி தலைவரானால் போதும், பாடி எடுத்துடலாம். நடந்துகிட்டு இருக்கா. இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? அவங்க அத்தைக்கு கூட கிடைக்கல, அவங்க மச்சான் சாப்ஸ்க்கு கூட கிடைக்கலையே சார். கிடைக்குமா? அப்போ காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தங்கத்தட்டில் வைத்து தருகிறது. பயன்படுத்திட்டீங்களா? 1996 ஐயா கருப்பையா மூப்பனார், நீங்கள் தான் எங்கள் முதல்வர் வேட்பாளர், வாருங்கள் என்று அழைத்தார். நாள் பரப்பு காய்ச்சி நான் சினிமா முடிச்சுட்டு வரேன், நான் வீடியோல பேசுறேன் என்று சொன்னவர் இன்று ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி காலம் உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. ஏன் உங்கள் தந்தை தோற்க வேண்டும்? நீங்கள் தலைவராக இருக்க தகுதியானவர் தானா என்பதை காலம் சோதிக்கிறது. தகுதியானவர் இல்லை என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் சொன்னேன் உதயநிதி லீடர் அனௌன்ஸ் பண்ணா பாடி எடுத்துடலான்னு. சீக்கிரமா எடுக்க போறோம். நெக்ஸ்ட்